ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சுக்கரபவானே நமக. ஸ்ரீ சுக்கரபவானே நமக. ஸ்ரீ சுக்கரபவானே நமக. அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் பாகம் 72. இப்போ ஒரு பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது பெண் ஜாதகம், அது ஆண் ஜாதகம். இது தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். பெண் ஜாதகம் அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் அதிபதி செவ்வாய். இந்த ஜாதகருக்கு 24 வயசு 9 மாதம் ஆகுது. இது செவ்வாய். இது பிரதானமாக நம்ம முதல்ல அதை வச்சேன் இந்த பொருத்தமே பார்க்க போகிறோம். 10 பொருத்தம் பார்த்து 10ஆமல் போவது ஏன் அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் நம்ம பார்க்குறோம். ஆண் ஜாதகம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் கன்னிராசி 2ஆம் பாதத்தில் இருக்கார். ஆணுக்கு 27 வயது 10 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் பொருத்தம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஜாதக ஜென்ம நட்சத்திரம் செவ்வாயும் ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி சூரியனும் நடுவில் எந்த கிரகமும் இல்லை. இப்போ இது ஒரு வசிய பொருத்தம். இப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவே ராகு கேதுக்கள் இல்லை. அதே மாதிரி பெண் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நடுவே பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் ராகு கேதுகள் இல்லை, வளமற்ற கிரகமும் இல்லை. அதனால் ஒரு 4 கட்டம் பார்த்தா போதும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. அப்போ இங்கே 4க்கு ஒரு மேலேயே இருக்கிறனால இது ஒரு வசிய பொருத்தம். அப்போ இந்த கிரகத்துக்கு பாதிப்பு வரலைன்னு அர்த்தம். அப்போனா பாதிப்பு இல்லைன்னா ஒரு பொருத்தத்துக்கு 2 பேர் கணவன் மனைவியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகு கேதுகளை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை இருக்கு 3 வருஷம் 5 மாதம் 7 நாள். நடப்பு திசை பார்த்தீங்கன்னா குரு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் பிறந்தவர். சூரியன்றனால சூரிய திசையில் பிறந்தவர் இங்கே கொடுத்துருக்கோம். சூரிய திசை இருக்கு 3 வருஷம் 5 மாதம் 11 நாள். நடப்பு திசை ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ பெண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி செவ்வாய். அவருக்கு ஆத்மா ஜீவா சரியாக இந்த ஜாதகத்தில் இருக்கணும். செவ்வாய் சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் சந்திரன் சாரம் பெற்றிருக்காரு. அப்போ கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது. இதுக்கு ஆத்மா ஜீவா செவ்வாய்க்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ஜென்ம நட்சத்திர அதிபதியோட தொடர்பில் இருக்கார். சூரியனே செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் கேது சாரத்தில் இருக்கார். கேது சாரத்தில் இருந்தாலும் ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கே அவர் நட்சத்திர பாதம் கொடுத்ததுனால இதுக்கும் ஆத்மா ஜீவா சரீராக இருக்குது. 2 பேருக்கும் இது ஒரு முதல் பொருத்தம் சிறப்பாக இருக்குது. அடுத்தபடியாக தசாநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. ராகு சூரியன் சுக்கிரன். ராகு சூரியன் சாரம் பெற்றிருக்காரு. இந்த இடத்துல இருந்தால் சூரியன் சாரம். அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டார். சூரியன் இந்த ஜாதகத்தில் சுயசாரம் பெற்றுக்கொண்டதால், சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் இதன் வீட்டின் பிரதிநிதி சுக்கிரன் வேலை செய்வார். லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். இங்கே 3ஆம் இடம் ராகு திசை லக்னத்துக்கு 3லேயும் சூரியன் 11லேயும் இருக்கார். சுக்கிரன் சந்திரன் தொடுறார். சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கனால லக்ன தொடர்பு கிடைச்சது. அதனால் 1 கொடுத்துருக்கோம். இப்போ இவருக்கு திருமணம் நடக்கணும்னு விதின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 7 பாத தொடர்பு இருந்தால் தான் திருமணம் நடக்குன்ற விதி. அது நம்ம ரூல்ஸ் நிறையா சொல்லியிருக்கோம். அதில் அது ஒரு விதி. இப்போ பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு திசை சொன்னோம்ல. குரு திசை பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7 இருக்கிறதுனால 7ஆம் பாவ தொடர்பு கிடைச்சிருது. அந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் செவ்வாய் 2ஆம் பாவ தொடர்பு கிடைச்சிருது. அப்போ ஆண் ஜாதகத்துக்கு 1, 2, 7 தொடர்பு கிடைச்சிருது. அப்போ இவருக்கு இந்த பெண் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விதி இங்கே வந்துருச்சு. சரி, இப்போ பெண் ஜாதகத்தில் அப்படி பார்த்துடலாம். பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு திசை நடந்துகிட்டு இருக்கு. குரு அஸ்தமனமாக இருக்காரு. அந்த ஜாதகத்தில் வக்கரமாக இருக்காரு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். குரு திசை அஸ்தமனமாக இருந்தாலும் அவர் லக்னத்துக்கு 5 நின்று அவர் செவ்வாய் சாரம் பெற்றார். 12 தான் தொடர்பு கிடைக்குது. இந்த செவ்வாய் திரும்ப என்ன செய்கிறாரு, கேது சாரம் பெற்றிருக்காரு. குரு திசை குரு செவ்வாய் சாரம் பெற்று கேது சாரம் பெற்றிருக்கார். ஓகேங்களா? இங்கே இருந்தால் கேது 3 நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேது வந்துடுவார். அதுவும் 12 தான் நிற்கிது. அப்போ இந்த ஜாதகருக்கு குரு திசை நடந்தாலும்
தொடர்பு கிடைக்கல. 1 2 7 பாவம் தொடர்பு கிடைக்கல. சரி, எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகருக்கு ராகு திசை நடக்குதுல்ல, ராகு வந்து இங்கே வந்து சுயசாரம் பெற்றுக்கொண்டார். சுயசாரம் பெற்றுக்கொண்டாலும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இங்கே புதன் வந்து அதுக்கு பிரதிநிதியாக இருந்து வேலை செய்வார். அவரை புதன் சந்திரசாரம் பெற்றார். புதன் சந்திரசாரம் பெறும்போது இந்த லக்னத்தில் சந்திரன் இருக்காரா, ராகு திசை ஆண் ஜாதகத்தில் ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் ராகு சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் புதன் வந்து இந்த வீட்டின் பிரதிநிதி புதன் வருவார். அந்த புதன் வந்து சந்திரசாரம் பெற்றதால் ராகு புதன் சந்திரன், அந்த சந்திரன் லக்னத்தில் இருப்பதால் 1ஆம் பாவ தொடர்பும், இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவ தொடர்புன்றனால அதே சந்திரன் தான். அப்போ 1 7 இங்கே கிடைச்சிருது. இப்போ இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோச்சார கிரகம் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜாதகர் வந்து சனி இப்போ எங்கே இருக்கார், இன்றைக்கி நம்ம பலன் பார்க்கும்போது சனி இங்கே இருக்கிறாரு. அப்போ 2ஆம் பாவ தொடர்பு சனி கொடுத்துட்றாரு. அப்போ 1 2 7 இந்த ராகு திசை நடப்பதால் இந்த ஜாதகருக்கு திருமண காலமாக மாறுகிறது. அந்த ஜாதகருக்கு செவ்வாய் மூலிமா உள்ளே வர்றாரு, இந்த ஜாதகருக்கு ராகு திசை மூலிமா உள்ளே வர்றாரு. அப்போ ஆமத்து இது 2ஆம் பொருத்தம் இருக்குது அப்படின்ற கொடுத்துருப்போம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் ஆயில்யம்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே இந்த தொடர்பு கிடைக்கிறதுக்கு அன்றைய தினம் சந்திரன் இங்கே பயணம் செய்யும்போது 7ஆம் பாவாதிபதி இந்த ஜாதகருக்கு சந்திரன் தான். பூசம் ஆயில்ய நட்சத்திர அன்னைக்கு இந்த ஜாதகரோட பேசினோம்னா உடனே திருமணம் நிச்சயமாகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில விதிகள்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். திருமண பொருத்தம் தலைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 10 பொருத்தம் பார்த்து 10ஆம் பல் போவது. 2வது ஜென்ம நட்சத்திர விதி நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 3வது தசாபுத்தி நல்ல நிலையில் இருக்கணும். தசாபுத்திக்கு நடுவே ராகு கேது இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக தசாநாதன் 2 பேர்லேயும் வந்து 2 பேர்லையும் வச்சு பார்க்கும்போது அது சிறப்பாக இருக்குது. முக்கியமாக பிரச்சனைக்குரிய இடம்லாம் இது 3ஆம் நட்சத்திரம், 5ஆம் நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், 1 2 7 பாவ தொடர்பு உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். கண்ணாதி நட்சத்திர கிரகம் இல்லை, வேத அறிஞ்சு பார்க்கப்பட்டது, யோகம் உள்ள திசை, திரிகோணம், கோச்சாரம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது பார்க்குறோம். அப்போ தான் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆண் ஜாதகத்தில் ராகு திசை நடக்குது, பெண் ஜாதகத்தில் குரு திசை நடக்குது. இந்த குருவுக்கும் ராகுக்கும் நடுவே வேறு நீச்சம் பலவீனமான கிரகம் எதுவும் இல்லை. அதேமாதிரி பெண் ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா குருவுக்கும் ராகுக்கு நடுவே எந்த கிரகமும் இல்லை. இது ஒரு பொருத்தம் அருமையான பொருத்தமாக மாறுது. தாராளமாக தசாநாதன் நடுவே ஒரு ராகு கேது பலமற்ற கிரகங்கள் இருந்தாலும் தடை செய்யும். பேச்சுவார்த்தை தோல்வி முடிவதற்கு காரணம் இந்த ராகு கேதுக்கள் அந்த மாதிரி செய்வாங்கன்றதுனால 10 பொருத்தம் பார்த்து 10ஆம் பல் போவதுன்னு நம்ம வந்து நிறைய விதிகள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஆய்வு செய்து இது 10 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம் இருந்தாலும் இருவரும் இணைப்பிரியாமல் வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு, இது போன்ற உங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பொருத்தம் பார்த்து அனுப்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் வாழ்வில் சிறப்பாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் திருமண பற்றி பார்த்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.